ஒருவருக்கு உடலில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதுண்டு. அதிலும் வலி என்று வந்துவிட்டால் அது அவர்களை வாட்டி வதைத்துவிடும். அப்படிப்பட்ட தருணங்களில் நாம் நாடுவது மருத்துவரை தான். ஆனால் மருத்துவரோ நம்மை கைவிட்டு விட்டால் நம் கதி என்ன? நாம் கைவிடப்பட்டாலும் நம்மை கைவிடாத ஒருவர் உண்டு. ஆம், தம்மை நாடி வந்தவர்களை கைவிடாத மகத்துவ ராஜன் இயேசு கிறிஸ்து. இதோ இந்த சகோதரி அந்த அனுபவத்தை கூறுகிறார். அதை கேட்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் செல்வி, என்னோட வீட்டுக்கார் பேர் அரங்கநாதன். என் ஊர் ஆலம்படி. 2017 கஷ்டங்கள் ஓவராக எனக்கு பேர பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் போயிருக்கு. அந்த போன பிள்ளைங்களை என்னால் சமைச்சு கொடுத்து எடுத்துக்கிட்டு வரக்கூட என்னால் முடியாது. என்னால் முடியாத காரணத்தால் ரொம்ப சோர்ந்து படுத்திருப்பேன். என்னால் சமைக்க முடியாது, கூட்ட முடியாது, பெருக்க முடியாது. எந்த நேரமும் என்னால் படுத்து கிடக்குன்ற சிந்தனை தான் வரும். என்னால் முடியவே முடியாது. வயிற்று வலிக்கும், சாப்பிட்டா செரிக்காது, புளியா போடுக்கும், வாந்தி வரும், வயிற்றுப்போக்கு போகும். அப்படிலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒரு ஸ்கேன் எடுத்தேன். மருத்துவரை நாடி நம் பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வரலாம் என்று நினைத்து மருத்துவரிடம் சென்றால் சகோதரி செல்விக்கு காத்திருந்தது அதிர்ச்சி. எனக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருக்குன்னு ஒரு ஸ்கேன் எடுத்துன்னு சொன்னாங்க. அப்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நான் கட்டி இருந்ததுனால என்னால் தண்ணி கூட தூக்க முடியாது. நான் 3 வருஷமாக என்னோடய வெளியில் வேலைக்கே போக முடியாது என்னோடய சூழ்நிலை. அப்படியே ஏசாப்பா எப்படிலாம் என்னை சுகப்படுத்துவாரோ அப்படின்னு ஆண்டவர்கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதுவும் ஆண்டவர்கிட்டே நான் எப்போ ஆண்டவர் என்னை படுத்துவாருன்ற ஒரு நம்பிக்கையிலே நான் இருந்தேன். மருத்துவர்கள் கைவிட்டாலும் அவர்கள் தேவன் மேல் வைத்த நம்பிக்கைக்கு கிடைத்த பலன். இந்த வழியில் கஷ்டப்பட பொழுது ஏசையா செப கோவிலுக்கு போனான். ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தான். அப்போ அந்த ஸ்கேனில் உனக்கு கர்ப்பப்பையில் கட்டியே இல்லை சொன்னாங்க. சுகப்படுத்திருக்காரு இப்போ ஏசாப்பா. என்னை சுகப்படுத்து என்னை நல்ல ஒரு தீர்த்தத்துக்கு கொண்டு என்னை நிப்பாட்டியிருக்காரு இயேசுவே. இந்த கர்ப்பப்பை கட்டியிலேருந்து ஆண்டவர் என்னை விடுதலை கொடுத்துருக்கிறார். நான் நல்ல அற்புதங்கள் கொடுத்துருக்கு. எனக்கு சாட்சியாக நான் நிற்கக்கூடிய மகளாக இருக்கிறேன். நல்லா கூட்ட பெருக்க குனிய நிமிர நான் இருக்கிறேன். ஏசாபாவுக்கு நன்றி, ஜெபகோரத்துக்கு நன்றி, கொடான கோடி நன்றி. அன்பு நிறை நேயர் பெருமக்களே, இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஊழிய வளர்ச்சிக்கும் உறுதுணையாய் திகழ்வது நீங்களே ஆகும். உங்கள் தாராள உள்ளம், உதாரத்துவமான உள்ளம் கண்ணீரில் வாழ்வோரின் துக்கங்களை அகற்றிட, அவர் தம் துயரங்களை களைந்திட பேருதவியாய் திகழ்ந்து வருகிறது. தூய உள்ளத்தோடு தாராள மனதோடு உங்கள் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தை தாங்கி வரும் உங்களுக்கு எங்கள் இதயத்தின் நன்றிகளை செலுத்துகிறோம். உங்கள் அருகாமையில் இருக்கும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரங்களுக்கு காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை நீங்கள் நேரடியாக வரலாம். உங்கள் பிரச்சனைகள் நீங்கிட, உங்களுக்கு ஆலோசனை வழங்கி பாரத்தோடு பிரார்த்தனை ஏறெடுத்திட இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுர ஜெப வீரர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஜெபகோபுரத்தில் அமைந்துள்ள தியான அறையில் அமர்ந்து தேவனோடு அமைதியில் உறவாடி தெய்வீக ஆறுதலையும் அற்புதங்களையும் பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பெயர்களை இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் பல்வேறு ஆசீர்வாத திட்டங்களில் இணைத்து தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றிடுங்கள். கண்ணீரில் தவிக்கும் துயருவோருக்கு தொடர்ந்து இலவசமாக சேவைகள் செய்திட உங்கள் நன்கொடைகளை நேரடியாக செலுத்திடலாம். நினைவிருக்கட்டும், நீங்கள் செலுத்தும் காணிக்கை மிகவும் சிறியதாய் இருக்கலாம். அது சிறு உதவிகள் கூட இல்லாமல் கண்ணீரில் தவிக்கும் ஏழை எளிய மக்களின் கண்ணீர் முழுவதும் துடைக்கப்படவும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் பல்வேறு சேவை திட்டங்களின் மூலமாய் இலவசமாய் உதவிகளை செய்திட பேருதவியாய் இருக்கும். தேவனுக்கென்று அவரது ஊழியத்திற்கென்று விதைக்கும் நீங்கள் பல மடங்கு ஆசீர்வாதங்களை அறுவடை செய்வது 100 மடங்கு உறுதி. இன்றே இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் பங்காளராகிட திரையில் காணும் 1804257755 என்ற கட்டணமில்லா தொலைபேசி மூலம் காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் நன்கொடைகளை செக், மணி ஆர்டர், EMO, டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாக இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், எண் 16, டாக்டர் DGS தினகரன் சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 28 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் உதவியோடு உங்கள் நன்கொடைகளை அனுப்பிட www.jesuscalls.org என்ற நமது இணையதளத்தினை தொடர்பு கொள்ளுங்கள். இயேசு அழைக்கிறார் ஊழியம், இது உங்களால் உங்களுக்காக இயங்கி வரும் தேவனின் ஊழியம். இப்பொழுதும் உங்கள் அன்பு சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதி உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். 3 யோவான் 2 நாம் பார்க்கிறோம், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து
சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவரும் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பது தான் ஆண்டவருடைய பிரியம், ஆண்டவருடைய உள்ளம். முதலாவது நாம் எதிலே வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? நம்முடைய ஆத்மா வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த உலகத்திலே ஆண்டவரை அறியாமல் இருக்கிறவர்கள் உள்ளத்திலே சமாதானம் இல்லாமல் துடிக்கிறார்கள். சமாதானத்தை தேடி தேடி அலைகிறார்கள். எங்கே போகலாம், நிம்மதி எங்கே கிடைக்கும் என்று ஓடுகிறார்கள். ஆனால் நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் ஆத்மாவை நான் வாழ வைக்க போகிறேன், நான் வாழ வைக்க போகிறேன். நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, உங்கள் ஆத்மாவை நான் வாழ வைக்கட்டும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆத்மாவை நாம் வாழ வைக்க முடியாது. நம்முடைய ஆத்மா எப்படிப்பட்டது? யாக்கோபு 4:14-15 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். நம்ம ஜீவன் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? புகைய போல புஸ்ஸுன்னு போயிருமா. கொஞ்ச நேரம் தோன்றி அந்த புகை எப்படி இருக்கும்? அது அப்படியே காணாமல் போய்விடுகிறது. அதுதான் நம்முடைய ஜீவன். இப்படிப்பட்ட ஜீவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாழும்படி செய்கிறார். இந்த உலகத்தில் மாத்திரம் இல்லை, நம்ம பரலோகத்திலையும் போய் ஆண்டவரோடு வாழும்படி செய்கிறார். நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் நடத்தினார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு புறப்பட்ட பொழுது அவர்கள் முன்பாக செங்கடல் வந்து நின்றது. அவங்களுக்கு வேற எங்கேயும் போக வழி இல்லை. பின்னால் எகிப்தின் இராணுவம், இன்னொரு பக்கத்தில் மலை குன்றுகள், பாறைகள், அதை தாண்டி போகவே முடியாது. சுற்றிலும் அடைப்பு, அவங்களால எங்கேயும் போக முடியல. பின்னால் இராணுவம் அவர்களை துரத்தி வருகிறது. போர் செய்ய அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார்கள். இவங்களால் போர் செய்ய முடியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்ததுனால அவங்களுக்கு எப்படி சண்டை போடணும்னு கூட தெரியாது. அவங்க கையில் போர் ஆயுதமும் கிடையாது, ஒரு ஆயுதமும் கிடையாது. அவங்களுக்கு பயிற்சியும் கொடுக்கப்படவில்லை. என்ன செய்வாங்க? பயம், பயம், என்ன செய்யலாம் என்று பயம். மோசேயின் இடத்துல போய் அழுதார்கள். அவங்களுக்கு ஆண்டவரிடத்தில் போய் சொல்லணும்னு கூட தெரியல. அப்போது ஆண்டவர் மோசையை பார்த்து ஜனங்களிடத்துல சொல்ல சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தராகிய நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லு. என் பிள்ளைங்களிடத்துல சொல்லு. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவும் தெரியாது, நீங்கள் பேசாமல் இருந்தால் போதும். இதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. பிரியமானவர்களே, நமக்கும் ஆண்டவர் இந்த வருஷத்தில் அப்படி தான் செய்வார். எங்கே போகணும்னு தெரியலையே, எல்லா பக்கமும் சுவராக இருக்குதே, நான் யாரை நம்பி போவேன்? பயம் உங்களை சூழ்ந்திருக்கிறதா? பயப்படாதீர்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தது நிமித்தமாக கர்த்தரை நம்பினார்கள், மோசேயின் வார்த்தையை நம்பினார்கள். ஆகினால்தான் அற்புதம் நடந்தது. இல்லைன்னா இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்குமா? எவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். செங்கடலை 2ஆக திறந்தார். அந்த கடலுக்குள்ளே இருக்கிற ஜீவ ஜந்துக்களை கூட அப்படியே கடலுக்குள்ளே மூடி வைத்தார். அது நினச்சிருந்தா வந்து அவங்களெல்லாம் கடிச்சிருக்கலாம், திமிங்கலங்களால் எல்லாம் வந்திருக்கும். வெட்டாந்தரையில் இந்த ஜனங்களை நடக்க செய்தார். கடலின் நடுவிலே காய்
காய்ந்த தரையில் அவங்க நடக்கும்படி ஆண்டவர் செய்தார். இந்த மாதிரி அற்புதம் எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களையும் அப்படித்தான் நடத்த போகிறார். நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை பற்றும் அன்பிற்கு நேராக நடத்துவார். உங்கள் கண் யார் மேலே இருக்கணும்? ஆண்டவர் மேலே தான் இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையில் தான் இருக்கணும். இந்த வார்த்தையை ஒரு நாள் கூட வாசிக்காமல் விட்டு விடாதிருங்கள் பிரியமானவர்களே. அப்படித்தான் ஆண்டவர் உங்களை நடத்துவார். இந்த வார்த்தையை நாம் வாசிக்க வாசிக்க, ஜெபிக்க ஜெபிக்க அற்புதங்கள் சாதாரணமாக நடக்கும். நம்ம ஜெபத்தை ஒரு பழக்கமாக வைத்திருந்தோமானால் அற்புதங்கள் தானாக நடக்கிறதாம், தானாக நடக்கிறது. நம்ம ஆண்டவரத்தில் கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேசும்போதே நான் கேட்பேன். உன் வாயில் வார்த்தை புறப்படுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அதையெல்லாம் அறிந்திருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் மிகவும் சுலபமாக நடக்கிறது. இந்த வருஷத்தில் அற்புதங்களை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். நான் உங்களை அதிசயங்களை காணப்படுவேன், அதிசயங்களை காணப்படுவேன். உங்கள் வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய வீட்டார் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, உங்கள் மூலமாக மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதை சாதாரணமாக சொல்லவில்லை. அப்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஜெப வீரர்களாக, ஜெப வீராங்கனைகளாக எழுப்ப போகிறார். ஆண்டவர் உங்கள் மூலம் பயங்கரமான காரியங்களை நடப்பிக்க போகிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, சுகமாயிரு, சுகமாயிரு. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான், சுகமாயிருப்பான். அப்படியே கர்த்தர் இந்த வருஷத்திலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோதனைகள் வரலாம், கண்ணீர் வரலாம், மன கஷ்டம் வரலாம். ஆனாலும் அதன் மத்தியிலே தேவனை பற்றி கொள்ளுகிற அனுபவத்தை நமக்கு கொடுக்க போகிறார். தேவனை பற்றி கொண்டு நாம் அவரோடு நடக்கும்படி செய்வார். வேதனையே இல்லாத வாழ்க்கைன்னு நான் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், ஆகையினால நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள். நான் பிழைக்கிறபடினாலே நீங்களும் பிழைப்பீர்கள். உங்கள் ஆத்மா பிழைக்கும், உங்கள் ஆத்மா வாழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த நாளிலே இந்த ஆத்மாவை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னால் இந்த ஆத்மாவை வாழ வைக்க முடியாது, நீர் வாழ வைப்பீரா? நீர் இந்த இருதயத்திற்குள்ளே வந்து இருப்பீரா என்று கேட்போம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்களும் கூட சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த இருதயத்திற்குள்ளே நீர் வாரும், நீர் பிழைக்கும் பொழுதுதான் நான் பிழைத்துக் கொள்வேன் என்று நாம் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மா வாழும், உங்கள் ஆத்மா வாழும். அது சாகவே சாகாது. பிசாசும் அந்த ஆத்மாவை பிடிக்க முடியாது, மனுஷனும் பிடிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் தான் இந்த ஆத்மாவுக்குள்ளே வர முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நான் தங்குகிற ஆலயம் என்று சொல்லுகிறார். இந்த கூடாரம், வெளிப்புறமான இந்த கூடாரம் ஒளிந்து போகிறது. ஆனால் இருதயமாகிய ஆலயமோ ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஒருவனும் உங்களை என்னுடைய கைகளிலிருந்து பிரிக்கவே முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. என் ஆடுகள்
என் சத்தத்தை கேட்கும், என்னை பின்பற்றும். ஒருத்தரையும் நான் உங்களை என்னை விட்டு பிரிக்க முடியாதபடி என் கைகளுக்குள் வைத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். இந்த வருஷத்திலே நம் ஆத்மாவை ஆண்டவர் வாழ வைக்கிறார். இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே இந்த ஆத்மாவை நான் கவனமாக பராமரிக்க எனக்கு உதவி செய்வீரா? ஆண்டவரே எனக்குள்ளே நீர் வந்து தாங்குவீரா என்று இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்போம். பிரியமானவர்களே, எபேசியர் 4:6 நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அவர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆனால் நம்ம அவரை தேடணும், அவ்வளோதான். கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயமோ வாழ்ந்திருக்கும். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அவர் கண்களுக்கு எல்லாரும் சமாந்தம். நான் பெரியவன், நீ பெரியவன் என்று யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் ஆண்டவருக்கு ப்ரெஷியஸ் தான். யூ ஆர் மை ட்ரெஷர்ட் பொசஷன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு விலையேற பெற்றவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாருக்குள்ளும் ஆண்டவரால் இருக்க முடியும். அவர் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர், எல்லாவற்றையும் சகலத்தையும் நிரப்புகிறவர். வெள்ளியும் பொன்னும் அவருடையது, நாமும் அவருடையவர்கள் தான். 1 கொரிந்தியர் 8:6. அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கிறோம், அவருக்கென்று தான் நாம் உண்டாயிருக்கிறோம். இன்னும் அப்போஸ்தலர் 17:28 நாம் பார்க்கும் பொழுது, அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அவருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம், அவருக்காக இருக்கிறோம். பவுல் சொல்லுகிறான் பிலிப்பியர் 3:11, எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று. இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் எனக்கு நஷ்டம்தான். ஆனால் நீர் தான் எனக்கு லாபம், நீர் தான் எனக்கு லாபத்தை கொண்டு வருகிறவர். என்ன அன்பு பாருங்க! பவுலுக்கு ஆண்டவர் மீது எவ்வளோ அன்பு! கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறான். இந்த அனுபவத்தை இந்த வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். ஒரு ஏழை பெண், அவர்களுக்கு 7 பிள்ளைங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பிள்ளைங்களை சாப்பிட வைக்கணுமே, என்ன செய்கிறது? வெட்கத்தோடு வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. ஒரு நிலைமைக்கு மேலே அவங்களால இருக்க முடியல. மளிகை கடைக்கு போனாங்க. எப்படியாவது கடன் வாங்கியாவது பிள்ளைகளுக்கு சாமான் வாங்கி சாப்பாடு கொடுக்கலாம் என்று போனார்கள். அந்த கடைக்கார இடத்துல கடன் கேட்டார்கள். அவரோ, உன்னுடைய கணக்கு இங்கே இல்லைம்மா, நீ வெளியே போயிரு என்று சொன்னார். இவங்க அழுதுகிட்டே 2வது முறையும் கேட்டாங்க, கெஞ்சி கேட்டாங்க, எப்படியாவது கடன் கொடுங்க, நான் சீக்கிரம் திருப்பி கொடுத்துட்றேன் என்று சொல்லி கேட்டாங்க. இதை பார்த்து கொண்டே இருந்த ஒருவர், அவர் ஓடி வந்து நான் உதவி செய்கிறேன் என்று அந்த கடைக்கார இடத்துல சொன்னார். கடைக்காரரோ அவரை விட்டு கொடுக்க மனதில்லை. அவர் சொன்னார், நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணிடத்துல சொன்னார். உதவி செய்ய வந்த மனுஷனையும் துரத்தி விட்டார். நீங்கள் போங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் என்று சொன்னார். அப்போது அந்த பெண்ணிடத்துல சொன்னார், ஏம்மா நீ மளிகை சாமான் லிஸ்ட் வச்சுருக்கல, அதை என்கிட்ட கொடு, என் தராசில் நான் அதை வைக்கிறேன், அந்த லிஸ்ட் எவ்வளோ வெயிட் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு நான் மளிகை சாமான் தருகிறேன் என்று சொன்னார். இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே பையிலிருந்து ஒரு பேப்பர் எடுத்து கடகடன்னு எழுதினாங்க. எழுதி அந்த தராசில் வச்ச உடனே அடுத்த பக்கம் அவங்க என்னென்ன வேணுமோ அந்த சாமான்லாம் போட்டு வச்சாங்க தராசில். என்ன ஆச்சரியம் பாருங்கள், அந்த தராசு கீழே போகவே இல்லை. அந்த பெரிய தட்டு, அதில் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோத்தையும் வச்சு நிரப்புனா கூட அந்த அடுத்த பக்கத்தில் இருக்கிற தட்டு கீழே போகவே இல்லை, மேலேயே தான் இருந்துச்சு.
இந்த கடைக்காரருக்கு ஒரே ஆச்சரியம், என்னதான் அந்த பேப்பரில் எழுதியிருக்கிறாங்க பார்க்கலாமே என்று எடுத்து பார்த்த பொழுது அவள் என்ன எழுதியிருந்தாள் தெரியுமா? ஆண்டவரே, நான் உமக்குரியவள், என்னுடைய பேர் உமக்கு தெரியும், என்னுடைய பிரச்சனை உமக்கு தெரியும், எல்லாவற்றையும் உம்முடைய கையில் நான் கொடுத்து விடுகிறேன் என்று எழுதி வைத்திருந்தாள். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. போதும் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த பெண்ணுக்கு மளிகை சாமானை கொடுத்து அனுப்பினார். இந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரேட்டருக்கு வந்த உங்களிலே அநேகரை இப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஆச்சரியத்தோடு அழுது கொண்டு சாட்சி சொல்லியிருக்கிறீர்கள். இந்த வருஷத்தில் இதை விட பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உம்முடைய குமாரனே கொடுத்துருக்கிறீரப்பா. ரோமர் 8:32 நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனை நீர் கொடுத்ததோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நீர் கொடுத்திருக்கிறீரப்பா, எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை இப்பொழுது காட்டுகிறபடியால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வானம் திறக்கப்படட்டும், உம்முடைய மகிமையை உம்முடைய ஜனங்கள் பார்க்கட்டும்ப்பா. எல்லா குருட்டாட்டத்தின் ஆவிகளும் ஒளிந்து போவதாக, ஒளிந்து போவதாக. எல்லா பாவங்களும் மறைவதாக. எல்லா ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே நீர் அறைவீராக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எல்லா பிசாசு ஓடுகிறது, எல்லா மந்திர கட்டுகளும் மறைகிறது, ஒளிகிறது, உடைந்து போகிறது, காணாமல் போகிறது. உனக்கு விரோதமாக எழும்பின எல்லா ஆயுதமும் வாய்க்காமல் போகிறது, வாய்க்காமல் போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா பொறாமை ஆவிகளும் ஒளிகிறது, மண்ணுக்கு மண்ணாக போய் மறைந்து போகிறது. தேங்க்யூ லார்ட். நித்திய ஜீவனை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். விட்டமின் டெஃபிஷியன்சிஸை சுகமாக்கும்ப்பா, சுகமாக்கும் சுவாமி, சுகமாக்கும். வியாதிகள் ஒவ்வொன்றும் சுகமாகட்டும்ப்பா, சுகமாகட்டும் சுவாமி. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, சுகர் ஒவ்வொன்றையும் நீ சுகமாக்குகிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா கட்டிகளும் எல்லா ஃபைப்ராய்ட்ஸும் இப்பொழுது ஒளிந்து போகட்டும், ஒளிந்து போகட்டும். எல்லா லம்பும் கரையட்டும், கரையட்டும். ஆப்ரேஷன் இல்லாமலே கரையட்டும். எல்லா புண்களும் கட்டிகளும் எல்லா அரிப்புகளும் இப்பொழுது ஒளிந்து போகட்டும். ஆண்டவரே, கிட்னிகள் ஒவ்வொன்றும் செயல்பட ஆரம்பிக்கட்டும், சரியாக செயல்பட ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, கெட்டுப்போன ஒவ்வொரு உறுப்பும் இப்பொழுது புது ஜீவன் பெறுவதாக, புது ஜீவன் பெறுவதாக. எந்தெந்த உறுப்பு பழுதாக இருக்கிறதோ அதில் உங்கள் கையை வைங்க. கர்த்தர் இப்பொழுது சுகமாக்குகிறார். லிவரை சுகமாக்குகிறார், பேன்கிரியாஸை சுகமாக்குகிறார், கண்களை சுகமாக்குகிறார். Be healed in Jesus' name. சுகமாகுவீர்களாக. பிரியமானவனே, பிரியமானவளே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, சுகமாயிரு, சுகமாயிரு. God bless you.